பொம்மை அளவுக்கு எனக்கு காஃபி போட தெரியாது. இருந்தாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மாமா. நான் பொம்மையை கேட்டுட்டு இந்த வீட்ல யாருக்கு என்ன பிடிக்கும்னு என் சமையல் பழக்க வழக்கத்தை மாத்திக்கிறேன். காஃபி பொம்மி போட்ட மாதிரி அற்புதமா இருக்குமா? தேங்க்ஸ் மாமா. மனோ, சித்தார்த் அடிக்கிற அடியில லேப்டாப் பட்டன் எல்லாம் தெரிச்சிரும் போல இருக்கே. புது லேப்டாப் தான் வாங்கணும் போல. சாரி தாத்தா, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். இருங்க தாத்தா, நான் சூடா காஃபி எடுத்துட்டு வரேன். அடா இங்க பாரு மம்மி, என் கையில காஃபி இருக்கு. தாத்தா காஃபி? காஃபி சாவித்ரி வந்து குடுத்துட்டாமா. காஃபி நல்லா இருக்கு, அதான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அத்தை, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு ஒரு சிரமமும் இல்லம்மா. ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன அத்தை, சொல்லுங்க. காஃபி போடணுமா இல்ல வேற ஏதாவது மத்தியானத்துக்கு சமையல் செய்யணுமா? அதெல்லாம் எதுவும் இல்ல. எப்போ நீ அந்த பாரிஸ் சேர்ல உட்காந்தியோ அதுக்கப்புறம் அடுப்படி பக்கமே நீ வரக்கூடாது, புரிஞ்சுதா? இந்த வீடு, அஞ்சலி ஸ்வீட்ஸ், இது எல்லாத்துக்கும் நீதான் முதலாளி. நீ வீட்டு வேலையெல்லாம் பார்த்தா நல்லா இருக்குமாமா? என்ன அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இங்க பாரு, என் கையால இந்த வீட்ல எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்காவது நீ எனக்கு பெர்மிஷன் கொடுப்பியா? ஐயோ, நான் என்ன உங்களுக்கு அனுமதி கொடுக்கறது? நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நான் துணையா இருப்பேன். சரி சரி, நான் போய் என் பையனுக்கு டீ குடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை, மனோக்கு மட்டும் எடுத்துட்டு போறீங்க, தமன்னாவுக்கு? நான் என் பையன்னு சொன்னது சித்தார்த்த. ஐயோ அத்தை, அவரு கிரீன் டீ தான் குடிப்பாரு. தெரியுமா, இதுல கிரீன் டீ தான் இருக்கு. ஓ, என் மகனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா என்ன? இரு, குடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, நான் இங்க இருக்கேன். என்னோட அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திடீர்னு அஞ்சலி ஸ்வீட்ஸ்ங்கிற இவ்வளவு பெரிய நிறுவனத்துக்கு ஒரு சின்ன வயசு பொண்ண நிர்வாகம் பண்ண தேர்ந்தெடுத்து இருக்காங்களேன்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். நான் அவ்வளவு சுலபமா பொம்மியை இந்த இடத்துக்கு கொண்டு வரல. சும்மா இல்ல, இத்தனை நாளா அவ பண்ண விஷயங்களும் இப்ப கடைசியா பொம்மி கலந்துகிட்டு ஜெயிச்ச 3 போட்டிகளும் தான் அவளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அத பத்தி ஏற்கனவே நான் அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன். குவைட் இன்ட்ரெஸ்டிங். பொம்மி அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே சாப்பாடை மட்டும் ஊட்டல, எப்படி ஸ்வீட் செய்யறது, அதை எப்படி உயிரும் உணர்வுமா மத்தவங்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத அவர் ரத்தத்துல ஊறுற அளவுக்கு அவர் சொல்லி வளர்த்திருக்காரு. அவங்க அப்பாவோட கைப்பக்குவம் பொம்மிக்கும் வந்திருக்கு. அவளோட கனவே அவங்க அப்பா பேர்ல ஒரு ஸ்வீட் கடை ஆரம்பிக்கணுங்கிறது தான். அப்படிப்பட்ட கனவோட இருந்தவ இப்ப இந்த வீட்டு மருமகளாகி அஞ்சலி ஸ்வீட்ஸ் வாரிசுங்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கா. இது எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு.
சீக்கிரம் ஆரம்பி. பொம்மி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே சைக்கிள் அதிரசத்தை வச்சுக்கிட்டு தெரு தெருவா பாட்டு பாடி விப்பா. பொம்மி நீ அந்த பாட்டு பாடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. பொம்மி ஒரு தடவை பாடுவியா? அதிரசம் அதிரசம் அதிரசம், பல்லு முளைக்காத பாப்பாவும் பல்லு போன தாத்தாவும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிடும் இது பொம்மி செஞ்ச அதிரசம். Mrs. Bhumi, we are glad that to hear this news. அண்ணி கை கொடுங்க, கை கொடுங்க. இன்ஃபேக்ட் இப்போ தெய்வநாயகம் சார் கிட்டயும் பத்மநாபன் சார் கிட்டயும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ண. தட் இஸ் அஞ்சலி ஸ்வீட்ஸையும் மாம் ஸ்வீட்ஸையும் ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லா நம்ம பிரான்ச்சஸ இன்க்ரீஸ் பண்றத பத்தி பேசிட்டு இருந்தோம். வாட்ஸ் யுவர் ஒபினியன் அபவுட் இட்? அது Don't hesitate. Share your opinion, okay? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பத்தி சொல்லுங்க. Sir, I think Bommi could not understand what you're asking. That's why she's thinking. She doesn't read any English, so she cannot understand it. So if you want to talk to her, you really need your translator, sir. தமன்னா, நான் பாத்துக்கிறேன் விடு. புரிஞ்சுதா? சார், நீங்க சொன்ன விஷயம் எனக்கு புரியுது. நான் ஏற்கனவே அத பத்தி யோசிச்சு வச்சிருக்கேன் சார். அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்னடா பது, அனந்த் சார் முகமே சரியில்லையே. அவர் சொன்ன விஷயத்தை பத்தி யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன்ப்பா. பிசினஸ் டீல் பேசுறதுக்காக அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி இப்படி மண்டிட்டு தரைய தொடச்சிட்டு இருக்கே, கொஞ்சம் கூட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியல. வா, வந்து முதல்ல கை கழுவ வா. என்ன பத்மநாபன் சார் இதெல்லாம்? அந்த பொண்ணுக்கு எந்த சூழ்நிலையில எப்படி நடந்துக்கணும்னே தெரியல. இதுல எப்படி இப்படி ஒரு பிசினஸ் டீல பேசி முடிக்கிறதுனே தெரியல. இப்படிப்பட்ட ஆளுங்களோட என்னால பிசினஸ் டீல வச்சுக்க முடியாது. ஐ எம் வெரி சாரி. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன வர வச்சு இன்சல்ட் பண்ற மாதிரி தெரியுது. சார் நான் கிளம்புறேன். சார், அனந்த் சார், சார் சொன்னா கேளுங்க. சார் அனந்த் சார். சார் ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்க நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, இதோ வந்துடுறேன். சார் சார் இந்தாங்க. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன மேடம், இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. ப்ளீஸ் சார், ஒரு தடவை கொஞ்சம் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பாருங்க சார். ஸ்வீட்ஸா? ஆமா சார், இது நாங்க புதுசா தயார் பண்ண ஸ்வீட். இந்த ஃபங்க்ஷன்ல வச்சு இதை அறிமுகப்படுத்தலாம்னு நினைச்சோம். நீங்க வேற ஜாயிண்ட் வெஞ்சர் பத்தி பேசினதுனால உங்க கம்பெனியோட சேர்ந்தே மார்க்கெட்ல இதை லான்ச் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். அதுக்குள்ள நீங்க கோச்சிக்கிட்டு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ப்ளீஸ் சார், எனக்காக டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். கோச்சுக்கிட்டு எல்லாம் கிளம்பல. இங்க நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அதுக்கு தானே சார் மன்னிப்பு எல்லாம் கேட்டேன். மறுபடியும் சொல்றேன், ஐ எம் வெரி சாரி. முதல்ல இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க சார். மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் ப்ளீஸ். அற்புதமா இருக்கே. இட்ஸ் அமேசிங்.
இதுதான் சார் எங்க அஞ்சலி ஸ்வீட்ஸோட ஸ்பெஷாலிட்டி. நீங்க நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு இதோட டேஸ்ட்ல மெய்மறந்து போயிட்டீங்கல்ல. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பொம்மி இப்பதான் புதுசா அந்த பதவிக்கு வந்திருக்கா. அவ இதுவரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து எல்லா வேலையும் செஞ்சு பழக்கப்பட்டவ. அவ கண்ணு முன்னாடி இப்படி எல்லாம் நடந்தா அவளால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுங்க. ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா. அதெல்லாம் பெருசுப்படுத்தாம இந்த பிசினஸ் டீல முடிச்சிருங்க சார். சார் வாங்க சார், பிசினஸ் பத்தி பேசலாம். தேங்க்யூ சார். அதுலயும் நீ புது புது சாதனைகள் பண்ணணும். நீ அப்படியே ஃபுல்லா இன்வால்வ் ஆகி பண்ணணும். அப்பா, மெயின் பிரான்ச் ரெக்கார்ட் ரூம் சாவி வேணும்ப்பா. உங்க ரூம் லாக்கர்ல இருந்து எடுத்து கொடுங்கப்பா. பொம்மி, நீ போய் எடுத்துட்டு வரியாமா? சரிங்க தாத்தா. என்னப்பா இது, கொத்து சாவி அவ கையில கொடுக்கணுமா? உங்க அம்மா எடுத்து கொடுத்தா பேசாம வாங்கிட்டு போற. இப்ப பொம்மி எடுத்து கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? எல்லாத்துக்கும் கோவப்படாதடா பது. என்னத்த பண்ணலாம்? எப்படியாவது அந்த சாவி அவகிட்ட இருந்து புடுங்கிடலாமா? இரு சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணி வாழ்த்துக்கள். என்னென்ன இதெல்லாம் இதெல்லாம் கொடுத்து என்ன சங்கடப்பட வைக்கிறீங்க? சங்கடமா? சந்தோஷப்படுறத விட்டுட்டு சங்கடப்படுறியே. வாங்கிக்கோ பூமி. ம். அம்மா, எல்லா விஷயமும் கேள்விப்பட்டோம். எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே வாரிசு போட்டியில நீங்க ஜெயிச்சு வந்தது எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா. தெய்வநாயக ஐயா மாதிரி உங்களுக்கு நல்ல மனசு இருக்குது. நீங்க தான் அந்த பொறுப்புக்கு வரணும்னு சொல்லி நாங்கெல்லாம் வேண்டிக்கிட்டோம். எங்க வேண்டுதெல்லாம் வீண் போகல மேடம். நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க எங்களுக்கு கிடைச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா வேலையும் முன்ன பார்த்ததை விட இன்னும் சிரத்தையோட வேலை பார்க்கணும். வியாபாரத்தை இன்னும் நல்லபடியா உயர்த்தி காமிக்கணும். இது எனக்கான சவால். இதை நல்லபடியா செய்யணும். அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட தாராளமா கேட்கலாம். நான் உங்கள ஒருத்தியா இருப்பேன். அதை எங்களுக்கு சொல்லணுமாமா? ஜெகதீஷ், ஜெகதீஷ். தாத்தா, இது வரேன் தாத்தா. என்ன தாத்தா? ஜெகதீஷ், இனி பொம்மி தான் கடைகளை நிர்வாகம் பண்ண போறாங்கிற தகவலை நம்ம கடையாளங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டியா இல்லையா? அதெல்லாம் நான் அப்பவே சொல்லிட்டேன் தாத்தா. ஒரு 8 நீயும் கடைக்கு போய் பொம்மிக்கு கொஞ்சம் கைட் பண்ணணும். இதெல்லாம் பத்மநாபம் செய்ய வேண்டிய விஷயம். என்ன பண்றது, அவன் முறுக்கிக்கிட்டு நிக்கிறான். சார், ஏசி சர்வீஸ்க்காக வர சொல்லியிருந்தாங்க சார். வா 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 வா. ஏசில நிறைய ஐஸ் ஃபார்ம் ஆகுதுப்பா, தான் பிரச்சனை. கொஞ்சம் பார்த்து கொடுக்குறியா? கண்டிப்பா பாத்துறேன் சார். ஜெகதீஷ் தாத்தா, கொஞ்சம் கூட்டு போய் காட்டுப்பா. வாங்க. வாங்க. இந்த ஏசி தான். சரி சார். ஐஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா கேஸ் லீக்கா இருக்கும். இன்டோர் யூனிட் அவுட்டோர் யூனிட்லாம் கிளீன் பண்ணணும். சோப்பு, பழைய துணி, பக்கெட்டு, பிரஷ் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் வேலைய ஆரம்பிச்சிருவேன். சரி, எடுத்துட்டு வரேன். சரிங்க.
தாத்தா என்னப்பா சாவி போட்டு தான் திறந்திருக்கான். இது நம்ம ஒரிஜினல் சாவி. இது எப்படி அவங்க கைக்கு போச்சு? தெரியல தாத்தா. கொத்த சாவி பொம்மி கிட்ட எல்லாம் இருந்துச்சு. ஜெகதீஷ் தாத்தா. நீ உடனே பொம்மிக்கு போன் பண்ணி உடனே அவளை வீட்டுக்கு வர சொல்லு. ஆ, ஆனா என்ன ஏதுன்னு எந்த விஷயமும் சொல்லிக்க வேணாம். அவ ரொம்ப பயந்துருவா. உடனே வீட்டுக்கு வர வைப்பா. சரி தாத்தா. ஆ. ஹலோ, சொல்லுங்க அண்ணா. பொம்மி, நீ உடனே கொஞ்சம் வீட்டுக்கு வா. என்ன விஷயம்னா? தாத்தா, பொம்மி இப்ப வந்துருவா. மாமா, முதல்ல போலீஸ்க்கு போன் போட்டு அவங்கள உடனே வர சொல்லுங்க. அவங்க வந்ததும் அவனை பிடிக்க சொல்வோம். அதெல்லாம் வேணாமா. அதான் எதுவும் திருட்டு போகல. அது போலீஸ் வீட்டுக்கு வந்து விசாரிச்சுட்டு போனா கண்டிப்பா பத்திரிகையில செய்தி வரும். நம்ம பேரு வெளியே வந்தா அது நம்ம வியாபாரத்தை பாதிக்கும். பொம்மி வரட்டும், அவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிப்போம். உங்களுக்கு சாப்பிட ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். ஏன் இப்படி படப்படன்னு பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாரு, ஒண்ணு கிடக்க ஒன்னா இருந்தா என்ன பண்றது? எல்லாம் ஒன்னால வந்தது. போட்டியில ஜெயிச்சு வந்தது மனோ. அவன் ஜெயிச்சு உனக்கு கொடுத்த பதவிய நீ எதுக்கு இவளுக்கு தூக்கி கொடுத்த? அதனாலதானே இத்தனை பிரச்சனையும். ஒரேடி அப்படி பொம்மையை மட்டும் தட்டி பேசுறீங்களே. நம்மள சுத்தி எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கணுமா? சில நேரத்துல இந்த மாதிரி கெட்டதும் நடக்குங்க. எல்லாமே அனுபவம் தானே. அந்த அனுபவத்துல இருந்து நாம எப்படி பாடம் கத்துக்கிறோம், மறுபடியும் அந்த தப்பை எப்படி நம்ம செய்யாம இருக்கோம் அப்படிங்கறதுதான் நம்ம புத்திசாலித்தனம். இது பாரு, நீ கவலைப்படாம போ. எனக்கு சின்ன காயம்தான், சரியாயிடும். சொல்லு, நான் சொன்ன விஷயங்கள்ல இருந்து உனக்கு என்ன புரியுது? புதுசா புரியறதுக்கு என்ன இருக்கு? நான் பாதிக்கப்படும் போதெல்லாம் காப்பாத்தினது நம்ம குடும்பம், அதோட பெருமை. அஞ்சலி ஸ்வீட்ஸுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ அதெல்லாம் கட்டி காப்பாத்தினது சாவித்ரி அம்மாதான்னு புரியுது. என்ன பூமி, வெள்ளையா இருக்கிற எல்லாமே பால் இல்ல, அதே மாதிரி வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களும் இல்ல. இங்க பாரு பூமி, உன்னோட நல்ல மனசுக்கு உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் உன்ன மாதிரியே நல்ல மனசோட தான் இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற. ஆனா நிஜம் அது இல்ல பூமி. இந்த உலகத்துல தப்பானவங்களும் இருக்காங்க. அந்த அம்மா அந்த கேட்டகரி. அத புரிஞ்சுக்கிட்டு கண்ணை முழிச்சுக்கோ, கொஞ்சம் விழிப்புணர்வோட இருன்னு நான் சொல்ல வரேன். போங்க வேம்பு சார், நீங்க சொல்றது எனக்கு என்னமோ தப்பாதான் தோணுது. கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருட்டுன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. இங்க பாருங்க, பாக்குறவங்கள எல்லாம் சந்தேக கண்ணோட பார்த்தா உங்களை மாதிரி உறவுகளை எல்லாம் விட்டு ஒதுங்கியதா இருக்கணும். கண்ணுக்கு தெரிஞ்சே அவங்க நமக்கு நல்லது பண்றாங்கன்னு தெரியும் போது அவங்க பண்றது தப்புன்னு எப்படி வேம்பு சார் உங்களால சொல்ல முடியுது? என்னால அதெல்லாம் யோசிக்கவே முடியல. எதை சொல்லியும் பூமியை மாத்தவோ திருத்தவோ முடியாத. சரி பூமி, சொன்னா எதையும் புரிஞ்சுக்க மாட்டேன், பட்டுதான் திருந்துவன்னு நீயே முடிவெடுத்ததுக்கு அப்புறம்
எந்த குறையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கும். பொம்மி, இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியுதா உனக்கு? இவங்கள தெரியாம இருக்குமா? நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ் மெயின் பிரான்ச்ல வேலை செய்யறாங்க. இவங்க முத்துராமலிங்க ஐயா, இவங்க கனக சபா ஐயா. நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல உங்களுக்கு அடுத்தபடியா இவங்க தானே சீனியரு. இதான் பொம்மிங்கிறது. இவங்க 2 பேரும் சாதாரண ஆளுங்க இல்லம்மா. நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ நான் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து என் கூடவே இருந்து பல உதவிகள் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருங்கன்னு நான் சொல்றேன். உங்க அனுபவம் ஆசீர்வாதம் எல்லாம் கடைக்கு தேவைப்படுதுன்னு நான் சொல்றேன். இல்லங்க, எங்களுக்கு வயசாயிடுச்சு, குடும்பத்து கூட கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. பொம்மி ரிட்டையர் ஆகி போறாங்கம்மா. இவங்களுக்கு நல்லபடியா மரியாதை செஞ்சு அனுப்புமா. கண்டிப்பா தாத்தா. என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க. நான் என்னமா சொல்றது? இப்போ அஞ்சலி ஸ்வீட்ஸ் நிர்வாகம் எல்லாமே நீதானே. அதனால உன் கையால நீ அவளுக்கு மரியாதை செஞ்சு அனுப்புறதுதான் நல்லதுன்னு நான் உன்னை தேடினேன். அதுக்கு தான் கூப்பிட்டேன். தாத்தா, வீட்ல பெரியவங்க நீங்க இருக்கீங்க, மாமா இருக்காரு. இப்படி நீங்க எல்லாம் இருக்கும்போது நான் எதுக்கு தாத்தா? எவ்வளவு சின்ன வயசா இருந்தா என்னம்மா, உன்னோட பக்குவமும் அணுகுமுறையும் தான் உனக்கு இவ்வளவு பெரிய இடத்தை தேடி கொடுத்திருக்கு. நீ இந்த இடத்துல இருந்து மரியாதை பண்றதா என் மனசுக்கு கரெக்ட்னு படுது. நீ பண்ணா என்ன, நான் பண்ணா என்ன? செய்ய வேண்டிய விஷயங்களை சிறப்பா செஞ்சு அனுப்புமா. சரிங்க தாத்தா. பாத்தியா சாவித்ரி, இதெல்லாம் நான் என் கண்ணால பாக்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. மனோ சொன்னப்ப நீ மட்டும் இந்த பதவியில உட்கார்ந்து இருந்த, இப்ப இத நீ பண்ணிருப்ப. நானும் அதை பார்த்து பெருமைப்பட்டிருப்பேன். ஆனா இப்ப இவ மரியாதை பண்றேன்னு சொல்லும் போது அதை நான் நின்னு வேடிக்கை பாக்குற அளவுக்கு கேவலமான நிலைமை எனக்கு வந்திருக்கு. இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு பாக்கலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறும் மாமா. ஐயா, 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கணுமா? உன் நல்ல மனசுக்கு இன்னும் பெரிய உயரத்துக்கு போகணும். பொம்மி, மெயின் பிரான்ச்ல இருந்து மேனேஜர் போன் பண்ணாரு. ஏதோ ஒரு ஆர்டர் விஷயமா வர சொல்லி போன் வந்துச்சு. நான் கிளம்புறேன். ஓகேண்ணா. பொம்மி, அப்புறம் பிரஸ்ல இருந்து நியூ இயர் ஆஃபர் நோட்டீஸ் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. அத சரி பார்த்து உடனே அடிக்க சொல்றியா? சரிங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். ஓகே, நான் போயிட்டு வரேன். சரிங்கண்ணா. சொல்லுங்கம்மா. அண்ணா, நியூ இயர் டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுக்க போறோம். அதுக்கேத்த மாதிரி ஸ்வீட் அடுக்கறது எல்லாமே மாத்தணும். அப்புறம் கடைக்கு வெளியே அலங்காரம் எல்லாம் பண்ணணும். அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. செஞ்சிடறேம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். நான் பிரஸ்ல இருந்து வரேன். நோட்டீஸ் ப்ரூஃப் கொண்டு வந்திருக்கேன் மேடம். கொடுங்க, பாக்குறேன். இந்தாங்க மேடம். இந்த பிரிண்ட் எல்லாம் எப்ப கிடைக்கும்? நோட்டீஸ் நாளைக்கே வந்துரும் மேடம். போஸ்டருக்கு மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் மேடம். சரி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருங்க. அண்ணா, நோட்டீஸ் வந்ததுமே வழக்கமா குடுக்கற ஆளுங்க கிட்ட எல்லாம் கொடுத்து பேப்பர்ல அதிகமா ஜனங்க கூடுற இடத்துல எல்லாம் கொடுக்க சொல்லுங்க. சரிங்கம்மா. இந்தாங்க. அப்புறம் போஸ்டரை வழக்கமா ஒட்டுற இடத்தை விட அதிகமா ஒட்டணும். அதையும் பாத்துக்கோங்க. ஓகே மேடம். அப்ப நான் கிளம்பட்டுமா? கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்க பாருங்க. நாள் ரொம்ப இல்லல. சரி, ஓகே மேடம். நான் கிளம்புறேன் மேடம். சரிண்ணே, உள்ள போய் எல்லா வேலையும் ஆரம்பிங்க. சரிங்கம்மா. ரொம்ப அருமையான விஷயம்மா. உன்னோட ஐடியா நல்லபடியா நடந்துருச்சு. கரெக்டா சொன்னீங்க மாமா. நம்ம பொம்மி தான் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு சொன்னா. அதான் ஹைலைட்டே.
அதனாலதான் வியாபாரம் இன்னைக்கு அமோகமா நடந்திருக்கு. இங்க என்ன நடக்குது மனோ? அத்தை உன்னை என்னையும் பைத்தியம் நினைச்சிட்டு இருக்காங்களா? ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. இப்ப என்னடானா பொம்மி சாதிச்சுட்டு அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அதான் தமன்னா எனக்கும் ஒன்னும் புரியல. கொஞ்சம் வெயிட் பண்ண ப்ளீஸ். நீ பொறுப்பு ஏத்துக்கிட்டதுமே சாதிச்சு காட்டிட்ட பொம்மி. நான் உன் மேல வச்ச நம்பிக்கை வீண் போகல. என்னத்த பெருசா சாதிச்சு கிடைச்சிட்டா? என்னடா இது? பூஜை தொடங்கிடுச்சு பாத்தீங்கல்ல. நிப்பது என்னடா ஆச்சு? அப்பா பாருங்கப்பா, பாருங்க, நல்லா பாருங்க. என்னால வயிற்றுச்சல தாங்க முடியல. எடுத்து பாருங்க. என்னப்பா 5% தானப்பா டிஸ்கவுண்ட்? இதுல 50% போட்டிருக்கு. ஆமாப்பா, மேடம்க்கு ரொம்ப தாராள மனசு. அதனாலதான் 1 கிலோ ஸ்வீட் வாங்கினா 1 கிலோ ஃப்ரீங்கிற அளவுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் அவங்க அப்பா விட்டு சொத்தா? இப்படி வாரி இறக்கிறதுக்கு மொத்தமும் டோட்டல் லாஸா போச்சு. இல்ல, நான் இப்படி பண்ணல. என்ன இல்ல? 50% டிஸ்கவுண்ட்னு எல்லா பிரான்ச்லயும் வியாபாரம் நடந்திருக்கு. இல்லன்னு சொன்னா சரியா போச்சா? காலையில எல்லாரும் முன்னாடி 5% தானே சொன்னேன். அதுக்குள்ள ஐடியாவை மாத்திட்டியா? இல்ல தாத்தா, நான் எதையுமே மாத்தல. இந்த நோட்டீஸ் பிரஸ்ல இருந்து ஏதோ ஒரு மாடல்னு சொல்லி கொண்டு வந்து காமிச்சாங்க. அதுல 5% தான் இருந்துச்சு. அதத்தான் நான் பார்த்து ஓகே பண்ணேன். உடனே நோட்டீஸ் போஸ்டர் எல்லாம் ரெடி பண்றதா சொன்னாங்க. ஆனா எப்படி 50% மாறிச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல தாத்தா. என்னடா பூஜை எப்படி இருந்தது? வேற வேற லெவல்மா. இத நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. பொம்மி அட்டு பேஸ்ட், ஒண்ணுத்துக்கும் உதவாதவ, எதுவும் தெரியாதவன்னு நாம வாயை திறக்காமலே ப்ரூவ் பண்ணிட்டேமா. சூப்பர்மா. அத்தை எனக்கு கிலோ கிலோவா ஸ்வீட் வாங்கி மொத்தமா சாப்பிட்ட மாதிரி உடம்பு பூரா இனிப்பா இனிக்குது அத்தை. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். வார்த்தையே வரல அத்தை. செம்ம. இன்னும் ஒரே ஒரு விஷயம் தாமா, அத மட்டும் பண்ணிட்டோம். பொம்மி கதை மொத்தமா காலி. நடக்கும்டா, அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். நம்ம காலுக்கு கீழே தர பொழந்து நம்ம உள்ள போயிட மாட்டோமான்னு அந்த பொம்மி ஏங்கி தவிக்க போறா. ஒரு பெரிய சம்பவம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நடக்கட்டும், அப்புறம் சொல்றேன். மா சூப்பர்மா. அதையும் எப்படியாவது நடத்திடுமா. அதுக்கப்புறம் மொத்த அஞ்சலி ஸ்வீட்ஸும் நம்ம கையில தான். அஞ்சலி ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லம்மா, இந்த வீட்டோட நிர்வாகம் அது இதுன்னு எல்லாமே நாம தான்மா. பொம்மி, வாங்க சித்தப்பா. அம்மா லிஸ்ட் படி எல்லாமே வந்துருச்சா? நான் பின்னால ஸ்டோர் ரூம்ல எல்லாத்தையும் இறக்க சொல்றேன். நீ ஃப்ரீ டைம்ல எல்லாத்தையும் கவனமா செக் பண்ணிக்க. என்ன? சரிங்க சித்தப்பா. என்ன சித்தப்பா, ஏதோ டாக்டர் கிட்ட போயிட்டு வர மாதிரி இருக்கு. அது வந்துமா, அது கொஞ்சம் இருமா. தம்பி, என்னாச்சு? கடையில தானே இருக்கீங்க? நான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டேன். புரிஞ்சிருச்சு, கடையில தான் இருக்கீங்கன்னு. சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? அது வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்றேன்னு. என்னாச்சு சித்தப்பா? அது ஒண்ணு இல்லம்மா, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாங்க. அத நான் நேர்ல வந்து சொல்றதா சொல்லிட்டேன். சரி சித்தப்பா. மேடம்,
ஸ்வீட் செய்யறதுக்கு எசன்ஸ் பாட்டிலாம் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னன்னு சொல்லுங்க சித்தப்பா. நீ இத முடிமா, நாம அப்புறம் பேசிக்கலாம். மேடம், எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா தான் இருக்கு. அப்ப எல்லா பிரான்ச்சுக்கும் அனுப்பிடுவா மேடம்? நீங்க அனுப்பிடுங்க. சித்தப்பா, இப்பவாவது என்னன்னு சொல்லுங்களேன். மேடம், செக் பண்ணிட்டீங்கன்னு இதுல ஒரு சைன் போட்டுருங்க மேடம். நீங்க உள்ள கொடுத்துருங்க. தேங்க்யூ மேடம். சித்தப்பா, என்னன்னு சொல்லுங்க சித்தப்பா. அது சாவித்ரி அக்காவுக்கு டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட்மா. அந்த திருடன் அவங்க கையில 1 இன்ச் ஆழமா கிழிச்சிருந்தா கூட கையோட நரம்பே கட்டாயிருக்கும். ஐயோ, அப்படி நடந்திருந்தா பெரிய பிரச்சனையா இருக்குமா. என்னால தானே சித்தப்பா அவங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை. நல்ல வேலை இந்த புள்ளியாரப்பன் தான் காப்பாத்தி கொடுத்துட்டான். சரி பொம்மி, கடையில பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, நீ கொஞ்சம் கவனமா இருமா. சரிங்க சித்தப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். இத சாப்பிட்டா கேன்சர் வரும். எஸ்பெஷலி இத குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது. எப்படிமா இதை யூஸ் பண்ணலாம்? சார் இங்க பாருங்க சார், இங்க ஃபுல்லா இந்த பிராண்ட் தான் சார் இருக்கு. எல்லா ஸ்வீட்ஸுக்கும் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். சார், ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். தப்பு நடந்திருக்குன்னு தான் நாங்களும் சொல்றோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? அண்ணா, இது எப்படி நான் இங்க வந்துச்சு? மேடம், நீங்க தானே கொடுத்து விட்டீங்க. அப்பையில இருந்து இதான மேடம் யூஸ் பண்றோம். சார், இது எப்படி இங்க வந்துச்சு? என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன் சார். இதுல விசாரிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. இத எல்லா கடைகளுக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சர்க்குலர் போயிருக்கு. இத யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பேப்பர்லயே விளம்பரம் கொடுத்திருக்கோம். இது கேன்சர் ஃபேக்டர்னு தெரிஞ்சும் மக்கள் உயிரோட விளையாடிட்டு இருக்கீங்களா? ஏதாவது ஆச்சுன்னா எங்க தலையில போட்டு உருட்டுவாங்க. முதல்ல சேல்ஸ் ஸ்டாப் பண்ணுங்க. சார், சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார் வேண்டாம் சார். என்ன விளையாடுறீங்களா? நீங்க இந்த எசன்ஸ் ஊத்தி வியாபாரம் பண்ணுவீங்க, நாங்க வேடிக்கை பார்க்கணுமா? ஹலோ, கஸ்டமர்ஸ் எல்லாம் வெளிய அனுப்புங்க. ஐயோ, சொல்றோம்ல, சீக்கிரம் வெளிய அனுப்புங்க. சரிங்க சார். ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். அனுப்புங்கம்மா. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். சார் என்ன சார் ஆச்சு? பேன் பண்ண எசன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை யூஸ் பண்ணவே கூடாது. அதை யூஸ் பண்ணி செஞ்ச ஸ்வீட் சாப்பிட்டா உங்க உயிருக்கே ஆபத்துமா. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? நல்ல வேளை நான் ஸ்வீட் வாங்கவே இல்ல. சார், சார் ஏன் சார் இத எப்படி பெருசுபடுத்துறீங்க? என்னமா பேசுற நீ? இத பெருசுபடுத்தாம எப்படி இருக்க முடியும்? உடனே எல்லா மீடியாக்களையும் வர சொல்லுங்க. காலையில இருந்து அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு யாரெல்லாம் ஸ்வீட்ஸ் வாங்க வந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே சாப்பிடக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணணும். சார் சீக்கிரம் சொல்லுங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார், அப்படியெல்லாம் பண்ணாதீங்க சார். என் மாமா தாத்தாவெல்லாம் நான் இங்க வர சொல்றேன் சார். அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க சார், எல்லாம் சரியாயிரும் சார். ப்ளீஸ் சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார், ப்ளீஸ் சார். மேடம் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. முதல்ல பர்ச்சேஸ் பில் எடுத்துட்டு வாங்க. ஏமா, இனி காலையில தான் நீ கையெழுத்து போட்டே வாங்கியிருக்க. தெரிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா?
சார் நாங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்ல சார். உங்களுக்கே தெரியும் அஞ்சலி ஸ்வீட்ஸ் எவ்வளவு பாரம்பரியமான கடைன்னு. இங்க வாடகையா வாங்குறவங்களுக்கு நாங்க துரோகம் பண்ண மாட்டோம் சார். ஆனா பண்ணிட்டீங்களே, இதுக்கு என்ன பண்றது? யோ சார், என்னையா கவருது? எடு. சார் பணம் இருக்கு சார். ஏமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன எங்களுக்கு லஞ்சம் கொடுக்க பாக்குறீங்களா? சார் சார் இல்ல சார், இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். ஏமா எசன்ஸ கேட்டா எப்படி வந்துச்சுன்னு தெரியாதுங்கற. ஆனா நீ தான் கையெழுத்து போட்டே வாங்கியிருக்க. நீ கொடுத்த ஃபைல்ல பணம் இருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா அதுவும் தெரியாதுங்கற. என்ன அதுவே கை கால் முளைச்சு வந்துச்சா? சார் இதெல்லாம் சரி வராது சார். இவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாதான் சரி வரும். சார் 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 அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் சார். ஏமா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தா தான் உங்களை மாதிரி தப்பு பண்றவங்க திருந்துவாங்க. ஒரு பொம்பளை கொஞ்சம் கூட பயம் இல்லாம தப்பு பண்ணிருக்கீங்க. இப்படி ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா ஓடி போய் தான் ஒளிவன்னு சொன்னா நீ எல்லாம் ஒரு பிசினஸ் உமனா? உன்னை நம்பி தாத்தா அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தாரேன்னு எனக்கு வருத்தமா இருக்க. சரி, நானும் எங்கேயும் போல. கடைய திறக்கிறதுக்கு நானும் எப்படியாவது முயற்சி பண்றேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு உதவி வேணும். என்ன? பாட்டு பாடாம இருக்கணுமா? இப்போ அதான் முக்கியம் பாருங்க. நீங்க என் கூட கிளம்பி வாங்க. எங்க? எப்படியாவது கடைய திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். என் கூட வாங்க வேம்பு சார். ஓ, அப்ப நீ என்ன டிரைவரா தான் கூப்பிடுற அதானே? பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்க தான் எனக்கு எல்லாமே. உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? எனக்கு எப்போ பிரச்சனைன்னு வந்தாலும் நீங்க தானே வேம்பு சார் உதவி பண்றீங்க. வாங்கல வேம்பு சார். சரி வரேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன? ஒருவேளை இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அம்மா தான் தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ? ஐயோ அப்படியெல்லாம் இருக்காத வேம்பு சார். ஒருவேளை இருந்தான்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லு. அதுக்கப்புறம் நான் வரத பத்தி யோசிக்கிறேன். அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க ஒரு புது பொம்மைய பாப்பீங்க. எனக்கு அது போதும் பூமி. எதுக்காக இப்படி பொய் சொல்றீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? யாரு சார் பொய் சொன்னது? ஆளையே நேர்ல கொண்டு வந்திருக்கோம். ஏய், என்கிட்ட கக்குன உண்மைய ஒழுங்கா ஆபீசர் கிட்ட சொல்லுடா, அவரும் கேட்கட்டும். ஆமா சார், நான் கடைக்கு கொண்டு வந்து சப்ளை பண்ணது வெறும் ஆரஞ்சு எசன்ஸ் தான் சார். தடை செய்யப்பட்ட எசன்ஸ் தான் சப்ளை பண்ணணும்னு அந்த சாவித்திரி அம்மாவே சொன்னாங்க. ஆனா அது கிடைக்கல சார். அதை எப்படி சொல்றதுங்கிற பயத்துல தான் நான் அந்த ஆரஞ்சு எசன்ஸையும் கோலா எசன்ஸையும் கொடுத்தேன் சார். அவங்க சொன்ன தடை செய்யப்பட்ட எசன்ஸ் எல்லாம் கொடுக்கவே இல்லை சார். இப்ப நீங்க என்னதாமா சொல்ல வரீங்க? என்ன நாங்க என்ன சொல்றது? நீங்க பண்ண விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு சார். கடையில தடை செய்யப்பட்ட எசன்ஸ் இருக்குன்னு கடையை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. கடையில அப்படி எதுவுமே இல்ல, அது இப்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆமா இல்லதான். ஆனா இன்ஸ்பெக்ஷன் வர மாதிரி வந்து கடையில தடை செய்யப்பட்ட கெமிக்கல் இருந்ததா சொல்லி சீலே வச்சிருக்கேன். அங்க கவர்மெண்டால தடை செய்யப்பட்ட எசன்ஸ் இருந்ததா ரெக்கார்டும் கிரியேட் பண்ணிட்டேன். உங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க எங்க வேணாலும் போய் சொல்லிக்கோங்கம்மா. நீங்க சொன்ன அத்தனை விஷயத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சார். இந்த மாதிரி கூத்து பண்றாங்கன்னு தான் இங்க ஜாமர் வச்சிருக்கோம். இங்க எந்த வீடியோவும் ரெக்கார்ட் ஆகாது, எந்த எலக்ட்ரானிக் பொருளும் வேலை செய்யாது. எங்க அந்த வீடியோவை ஆன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்கு மொத்த பேரும் வரப்போறோம். தெய்வநாயகத்தை நேர்ல சந்திச்சு அஞ்சலி ஸ்வீட்ஸ திறக்கவே கூடாது, உங்க மேல இருக்கிற கம்ப்ளைண்ட கிளியர் பண்ணணும்னு
நோட்டீஸ் கொடுக்க போறோம். எப்படி கிளியர் பண்ணுவீங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் சாட்சி அங்க பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அஞ்சலி ஸ்வீட்ஸ் இவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க கடையை திறந்துட முடியுமா? வச்ச சீலு வச்சதுதான். நாங்க வச்சது கடைக்கு மட்டும் இல்ல, இனிமே உங்ககிட்ட பொருளே வாங்க முடியாத அளவுக்கு ஜனங்க மனச கலைச்சு விட்டுட்டோம். புரியுதா? கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. என்ன சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? இப்படி ஒரு வேலையில இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணலாமா? அட, நியாய தர்மத்தெல்லாம் பார்க்க முடியாதுமா. முதல்ல இடத்த காலி பண்ணுங்கம்மா. பொம்மி, புத்திசாலித்தனமா பண்றதா நினைச்சு ஒரு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இனிமேதான் என்னோட ஆட்டம் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. பொம்மியோட பெருந்தன்மையை பத்தி சொல்ல வார்த்தைகளே இல்ல. யாருமே இப்படி ஒரு விஷயம் கிடைச்சதுமே அதை தூக்கி இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அது பொம்மியால மட்டும்தான் முடியும். சீக்கிரமா போய் எல்லாரும் கடையை திறக்கிற வழிய பார்க்கணும். அப்பதான் நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு சந்தோஷம். இந்த விஷயத்த நம்ம எல்லா பிரான்ச்ல இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கும் போன் பண்ணி சொல்லணும். ஜெகதீஷ் தாத்தா, நீ உடனே மெசேஜ் அனுப்பு. சரி. கைய கொடுங்க. வேம்பு சார், வேம்பு சார். பேசாத பொம்மி. இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், உனக்கு பைத்தியம் தான் புடிச்சிருக்கு. இல்லனா இப்படி ஒரு பொம்பளைய போய் தாத்தா உட்கார்ந்து சேர்ல உட்கார வைப்பியா? அதுக்கு அவங்களுக்கு என்னதான் தகுதி இருக்கு? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? வேம்பு சார், நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் பண்ணேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க வேம்பு சார். நான் எதையும் கேட்க ரெடியா இல்ல. உன்னை தேடி வந்த பதவிய யாராவது விட்டு கொடுப்பாங்களா? அதுவும் அதுக்கான தகுதி இல்லாதவங்களுக்கு. இங்க பாரு பொம்மி, பவர் இல்லாதப்பவே அவங்க அந்த ஆட்டம் போடுவாங்க. இப்ப பவரும் கைக்கு வந்துருச்சுல்ல, இனி அவங்க எந்த எல்லைக்கு வேணா போவாங்க. அத ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. வேம்பு சார், இந்த பதவியோ பவரோ வேற எதுவுமே எனக்கு தெரியல. தாத்தாவோட கனவே இந்த குடும்பம் செதையாம இருக்கணுங்கிறது தான். ஒருவேளை சாவித்ரி அத்தைய இப்ப நான் காமிச்சு கொடுத்திருந்தா எதிர்காலத்துல இந்த வீட்ல இருக்கிறவங்கள பாதிக்கிற மாதிரி, ஏன் கடையையே பாதிக்கிற மாதிரி அவங்க என்னென்னலாம் திட்டம் போட்டு வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாமலே போயிரும். அதுவும் இல்லாம அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலோ இல்ல எல்லார்கிட்டயும் சொல்லி அசிங்கப்படுத்தினாலோ அவங்க வீட்டை விட்டு போகும்போது சும்மாவா போவாங்க? பத்மநாபன் மாமாவையும் கூடவே கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்களோடவே மனோ, தமன்னா எல்லாருமே போயிருவாங்க. சிவகாமி அத்தையையும் கூட்டு சேர்த்துக்குவாங்க. அதுக்கப்புறமும் அவங்க சும்மா இருப்பாங்களா? நம்ம குடும்பத்தை கலைக்கிறதுக்காக எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. வீட்ல நிம்மதி போகும், தாத்தாவோட உடல்நிலை பாதிக்கும். இப்படி எல்லாத்தையும் யோசிச்சுதான் வேம்பு சார் நான் இந்த பதவியில அவங்கள உட்கார வச்சேன். ஐயோ பொம்மி, நீ சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான். ஆனாலும் என்ன ஆனாலும் ஒரு பிரச்சனையும் வராது.
நம்ம பதவியில உட்கார்ந்தாதான் அது இதுன்னு கேள்வி கேட்டு நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க விரும்புறது அந்த பதவிய தானே, அதத்தான் தூக்கி கொடுத்துட்டேன். எதிர்கட்சியா அவங்கள உட்கார வைக்கிறத விட நாம எதிர்கட்சியா இருக்கிறது தான் நல்லது வேம்பு சார். அப்பதான் அவங்கள கேள்வி கேட்கிற இடத்துல நாம இருக்க முடியும். நீங்க கவலையே படாதீங்க. நாம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா கூட அவங்க பயந்து பதறி அது இதுன்னு பண்ணி அவங்க தானாவே மாட்டிக்குவாங்க. இப்போ இந்த பிரச்சனையில தோத்தா மாதிரி அவங்க தோத்துதான் போவாங்க. நம்ம பாத்துக்கலாம் வேம்பு சார். ஏன் வேம்பு சார் இவ்ளோ யோசிக்கிறீங்க? எனக்கு என்னமோ மனசு ஒப்பல. அம்மா லாக்கர் சார் எங்கம்மா இருக்கு? ரூம்ல தான்பா மாட்டி வச்சிருக்கேன். சரிம்மா. அஞ்சல, பத்மநாபன் லாக்கர் சாவி எதுக்கு கேக்குறான்? தெரியலையேங்க. சாவித்ரி, சாவித்ரி, என்னப்பா, என்ன விஷயம்? உன் கையில இருக்கிறதெல்லாம் அனலட்சுமி நகைங்க மாதிரி இருக்கே. ஆமாப்பா. இத கையில வச்சுட்டு எதுக்கு சாவித்திரி கூப்பிடுற? அது விஷயமா பேசுறதுக்கு தான் நான் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்தேன்ப்பா. அனலட்சுமியோட எல்லா நகையும் நான் சாவித்திரி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன்ப்பா. அத முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இப்ப என்னப்பா வந்துச்சு? அதுக்கு இல்லப்பா, அன்னலட்சுமி சாவித்திரியை மனசார ஏத்துக்கிட்டு தான் இந்த வீட்லயே இருக்கட்டும்னு சொன்னா. ஆனா அப்ப சூழ்நிலை சரியில்லாததால சாவித்திரி வெளியிலே இருக்க வேண்டியதா போச்சு. இப்பதான் சாவித்திரி நம்ம வீட்டுக்கே வந்துட்டால. அதோட இல்லாம வீட்டோட வாரிசுங்கிற இடத்தையும் சாவித்திரிக்கே கொடுத்தாச்சு. அப்படி இருக்கும்போது இந்த நகைங்க என்னப்பா பெரிய விஷயம்? பெரிய விஷயம்ப்பா, ரொம்ப பெரிய விஷயம்தான். அப்பா, நீ வேணா பழசையெல்லாம் மறந்திருக்கலாம், ஆனா நான் இன்னும் மறக்கல பத்மநாபா. நாம புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு தடுமாறி நின்னோம். அப்போ உங்க அம்மா நகையெல்லாம் ஏற்கனவே கடல்ல கரைச்ச பெருங்காய மாதிரி போயிடுச்சு. வீட்டுக்கு வந்த மருமகளை நகைய கொண்டு வா, பணத்தை கொண்டு வான்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு நான் தீர்மானமா இருந்தேன். நீயும் அதை புரிஞ்சுக்கிட்ட. ஆனா அன்னலட்சுமியா முன் வந்து அவ வீட்டுல அவளுக்கு போட்ட மொத்த நகையை எடுத்து கொடுத்தாப்பா. பத்மநாபா, நீ ஒரு விஷயத்த மறந்துட்டப்பா. அன்னலட்சுமி இறந்து போறதுக்கு முன்னாடி பொம்மியோட அம்மா கிருஷ்ணவேணி கிட்ட தன்னோட நகையெல்லாம் கழட்டி கொடுத்து உன் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு அச்சாரம் போட்டிருக்கா. கல்யாணம்னு ஒண்ணு தன்னோட வாழ்க்கையில வேண்டவே வேண்டான்னு நினைச்ச சித்தார்த்துக்கே அவ மனைவியா வந்துட்டா. கடைசி நேரத்துல அவ உயிர் போகும்போது கூட சித்தார்த் சித்தார்த்துன்னு புலம்பியே செத்து போனா. அன்னலட்சுமி இறந்து போறதுக்கு முன்னாடி பொம்மியோட அம்மா கிருஷ்ணவேணி கிட்ட தன்னோட நகையெல்லாம் கழட்டி கொடுத்து உன் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு அச்சாரம் போட்டிருக்கா. கல்யாணம்னு ஒண்ணு தன்னோட வாழ்க்கையில வேண்டவே வேண்டான்னு நினைச்ச சித்தார்த்துக்கே அவ மனைவியா வந்துட்டா. சித்தார்த்துனா அன்னத்துக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம்பா. அவன் தான் அவளோட உயிர்னு கூட சொல்லலாம். கடைசி நேரத்துல அவ உயிர் போகும்போது கூட சித்தார்த் சித்தார்த்துன்னு புலம்பியே செத்து போனா. அப்படி அவ உயிரையே வச்சிருந்த சித்தார்த்தோட பொண்டாட்டி பொம்மிக்குதான் இந்த நகையெல்லாம் போகணும்னு நாங்க எல்லாரும் நினைச்சு வச்சிருந்தோம். நீ என்னடா அண்ணா திடீர்னு இப்படி மாத்தி சொல்றது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. விடுமா, அன்னலட்சுமியே செத்து போயிட்டா. அவ ஆசைப்பட்டதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க.
அப்பா ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் வெறும் நகைங்க தான். இத போய் இவ்வளவு சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கீங்க. இத சாவித்திரி குடுக்கறதுனால என்ன ஆயிட போகுது? இது அன்னலட்சுமி போட்டா என்ன, சாவித்திரி போட்டா என்ன? சும்மா பொம்மின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஒன்றை என்ன அதிர்ஷ்டக்காரிக்கு இருக்கிற மரியாதை என் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டுல இல்லையா? ஐயோ வேம்பு சார், என்ன பேசுறீங்க? வேம்பு சார், நானும் இதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா என்ன பேச வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நகைகளை எடுத்த இடத்துல கொண்டு போய் வைக்கல, மரியாதை கிட்ட பாத்துக்கோங்க. ஏய், நீ யாரா அதை பத்தி பேசுறதுக்கு? பத்மநாபா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? நான் நகைகள் எடுத்தா இவனுக்கே எரியுது. ஆமா, என் மனசு உடம்பெல்லாம் பச்சை மிளகாய் தேய்ச்ச மாதிரி தகன்னு எரியுது. என் அம்மா சாவுக்கு யாரு காரணமோ அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குடி வச்சீங்க. வீட்டுக்குள்ள அமைதி இருக்கட்டும்னு நான் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருந்தேன். இப்ப என்னடானா இந்த நகையெல்லாம் தூக்கி கொடுத்தா என்ன வேடிக்கை பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? இந்த நகையெல்லாம் பூமிக்கு தான் சேரணும்னு தாத்தா பாட்டி சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? ஏய் வேணா, இந்த மாதிரி பேச்செல்லாம் சரியில்லை பாத்துக்க. நீங்க நடந்துக்கிறதா சரியா இல்ல. இந்த வயசுக்கு மேல இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இதுல வேற நான் அப்பான்னு கூப்பிடல, சார்னு கூப்பிடுறேன்னு உங்களுக்கு பெரிய அவமானம். எங்க அம்மாவை அணுகுனவா கொன்னது பத்தாதுன்னு பொணத்திக்கிற கழுகு மாதிரி இன்னும் எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? பாத்தீங்களாமா, எல்லாம் போச்சுமா. அந்த ஆளு என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி உங்களை உயிரோட உருக்குலைச்சான். அதே மாதிரி உங்களோட பொக்கிஷமா நினைச்சிட்டு இருந்த நகைங்க எல்லாத்தையும் உருக்குலைச்சிட்டாமா, உருக்குலைச்சிட்டா. எனக்கு உங்க ஞாபகமா இருந்தது அந்த நகைகளும் உங்களோட புடவையும் தாமா. அது போய் அந்த ஆளு அநியாயமா இப்படி பண்ணிட்டானேமா, என்னால அதை தாங்கிக்கவே முடியலம்மா, தாங்கிக்க முடியலம்மா. எத்தனை நாள் உங்க மடியில படுத்து நான் கிடந்திருக்கேன். அப்பெல்லாம் அந்த நகைங்களை நான் தொட்டு தொட்டு பார்த்திருக்கம்மா. அந்த நகைங்களோட நான் விளையாடி இருக்கம்மா. சத்தியமா அந்த நகைங்க உருக்குலைஞ்சு போனதை என்னால தாங்கிக்க முடியலம்மா. அதை என்னால தடுக்க முடியாம போயிடுச்சேம்மா. என்ன மன்னிச்சிருக்கம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா. வேம்பு சார், இங்க பாருங்க வேம்பு சார், ஒண்ணு போனா ஒண்ணு வரும், அதுதான் வாழ்க்கை. அத்தை நம்மள விட்டு போனதும், அத்தையோட நகை நம்மள விட்டு போனதும் நமக்கு பெரிய இழப்பு தான். இருந்தாலும் அவங்க நமக்குள்ள ஊட்டி விட்டுட்டு போன நம்பிக்கை என்னைக்குமே நம்மள விட்டு போயிடக்கூடாது வேம்பு சார், போயிடவே கூடாது. தயவு செஞ்சு அழாதீங்க வேம்பு சார். நீங்க அழுதா என் மனசு தாங்காத வேம்பு சார்.
ஏல இது அத்தனையும் அன்னலட்சுமி நகை தானே? ஆமாங்க, அன்னலட்சுமி நகையே தான். அம்மா பூமி பெரிய காரியம் பண்ணிருக்கமா. எப்படிமா, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? நேத்து நைட்டு வேம்பு சார் மனசு நொந்து அழுததும் எனக்கு மனசே கேக்கல. எதுக்கும் அத பத்தி விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நம்ம ஆசாரி கிட்ட கேட்டேன். அப்பதான் அவரு மாமா வந்த விஷயத்தையே சொன்னாரு. அவரு குடி போதையில உருக்க சொல்லி கொடுத்த நகையெல்லாம் அன்னலட்சுமி அத்தையோடதுன்னு தெரிஞ்சதும் நகைய உருக்கிட்டதா சொல்லி டம்மியா காட்டி கொடுத்து அனுப்பிட்டேன். நகை பூராவும் என்கிட்ட பத்திரமா இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியாம நானே நைட்டோட நைட்டா போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருமா. பூமி பெரிய காரியம் பண்ணிட்டமா. நம்ம குடும்பத்துக்கு வர இருந்த கெட்ட பேரை நீ போக்கிட்ட. ஆமா அத்தை, நம்ம குடும்பத்துக்காக நான் எப்பவுமே நல்ல விஷயத்தை தான் அத்தை பண்ணுவேன். பூமி, சொல்லுங்க வேம்பு சார். கை கொடு பூமி. ரொம்ப தேங்க்ஸ் பூமி. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்கு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லாவே ஞாபகம் வச்சுக்கிறேன். அத்தை, என்னத்த பொம்மி வந்து ஏதோ பேசிட்டு போறா போல இருக்கு. கடுப்பா இருக்கு தம்மனா. நேத்திக்கு உன் மாமா தண்ணி அடிச்சிட்டு வந்த வீட்டு நகையெல்லாம் என் கையில கொண்டு வந்து கொடுத்து, இத நீயே வச்சுக்கோ, வா வெளியில போலான்னு கூப்பிட்டாரு. ஆனா நான் தான் அதெல்லாம் வேண்டாம், அத மொத்தமா உருக்கிடுங்கன்னு சொன்னேன். சித்தார்த் உங்களை இவ்ளோ கேவலமா பேசினதுக்கு அப்புறம் இந்த நகையெல்லாம் உங்க கையில இருக்க கூடாதுன்னு சொன்னேன். அத கேட்டுட்டுதான் அந்த மனுஷன் நகையை உருக்கவே போனாரு. ஆனா அந்த பொம்மி அத மொத்தத்தையும் காப்பாத்திட்டா. இவ காப்பாத்தின சந்தோஷத்துல சித்தார்த் அவளை தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கான் போல இருக்கு. அந்த சந்தோஷத்துல ஆட்டமா ஆடி நேரா ஏன் மேல மோத வந்தா. அதுவும் இல்லாம அந்த சந்தோஷத்துல என்னையே குத்தி காட்டி நக்கலா பேசிட்டு போறா. அதான் பயங்கர கடுப்புல நின்னுட்டு இருக்கேன். அத்தை, சித்தார்த்த பத்தி அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போடாதீங்க. அவ என்னதான் அளந்து விட்டாலும் இந்த விஷயத்துல நிஜமே இல்ல. என்ன சொல்ற? ஆமா அத்தை, சித்தார்த் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு அவன் லவ் பண்ணான். அதனால இவ என்ன டிராமா போட்டாலும் அந்த விஷயத்த நம்ப நான் ரெடியா இல்ல. நிஜமாவா சொல்ற? சத்தியமான நிஜம் அத்தை. அப்போ அந்த பொம்மி நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா. என்னத்த சொல்றீங்க? அவ எப்பேற்பட்ட பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நான் உடைச்சு காட்டுறேன். அத்தை, அது நடக்கவே நடக்காது. வீட்ல இருக்கிறவங்க எல்லார் சப்போர்ட்டும் அவளுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சா சித்தார்த்தும் அவளோட நெருக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்துவான். என்ன பண்ணாலும் சரி, அடுத்து நான் அடிக்க போற அடியில அவங்களால மீளவே முடியாது. பொம்மி வாய திறந்த நானும் என் புருஷனும் சேர்ந்து வாழலன்னு இவங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லத்தான் போறா. அதுக்கப்புறம் இத்தனை நாள் போய் சொல்லி ஏமாத்தினவள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்க அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறாங்க. அத நடக்க போதா இல்லையான்னு பாரு. அத்தை, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். அத நினைக்கும் போது என் மேல பூ அள்ளிக்கொ. என்னது அது? பொம்மி என்னோட காலி பண்ண போறீங்களா? அவளை கொண்டுட்டு என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா? பாத்துக்கிட்டே இரு.
நேத்திக்கு அவ பண்ணதுக்கெல்லாம் இன்னைக்கு அவளை வச்சு செய்றேன். உடனே உயிர் போனா வலிக்காது தமன்னா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொன்னாதான் ரொம்ப வலிக்கும். ஐயோ அத்தை, சஸ்பென்ஸ் தாங்க முடியல. என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது தானா தெரியும். என்னவா இருக்கும்? இந்தா நீ ஒண்ணு எடுத்துக்க. எனக்கு வேண்டாம் அத்தை, நான் அப்புறமா சாப்பிடுறேன். எல்லாரும் குடிக்கிறாங்க, நீயும் குடிச்சாதான் நான் பொம்மிய குடிக்க வைக்க முடியும். பொம்மி, தாத்தாவும் சித்தார்த்தும் வந்தாச்சு. அவங்களுக்கு டிஃபன் வேலையை ஆரம்பிமா. அதான் பண்ணிட்டு இருக்கேன் பாட்டி. என்னங்க ரொம்ப பசிக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வரவேட உன் பேரை காபி வாங்கி கொடுத்து கூட்டு வந்தான். பொம்மி, என்னாச்சு பொம்மி? போனை வேற கார்லயே வச்சிட்டேன். யாராவது டாக்டர் போன் பண்ணுங்க. நான் கால் பண்றேன். ஹலோ ஹலோ டாக்டர். ஆமா, இவங்க மைண்ட் எவ்வளவு நேரம் ஆகுது? டாக்டர் இப்பதான் டாக்டர் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு டாக்டர். இவங்களுக்கு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொண்டு வாங்க. பொம்மி, இப்ப எப்படி இருக்க பொம்மி? நீ ஓகே இல்ல? அண்ணி பாத்து பாத்து அண்ணி. இப்ப எப்படி இருக்க பொம்மி? நல்லா இருக்கேன் வேம்பு சார். அத்தை, என்னத்த என்ன நடக்குது? நீங்க என்ன திட்டம் போட்டிருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க 2 பேரையும் அவமானப்படுத்துவாங்கன்னு பார்த்தா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. பார்க்கவே கடுப்பா இருக்கத்த. தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் கீழே போட்டு காலால நல்லா தேய்ச்சாதான் வலி இன்னும் அதிகமா இருக்கும் தமன்னா. புரியுதா? என்னத்த சொல்றீங்க? இத பாரு, நீதானே என்கிட்ட சொன்ன அந்த சித்தார்த்தும் பொம்மியும் நடிக்கிறதுல ரொம்ப கில்லாடிங்கன்னு. அவங்க நடிக்கிறத இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் நம்ப வேண்டாம். இப்படி ஒரு விஷயத்த செய்யாம அவங்க 2 பேரும் நடிக்கிறாங்கன்னு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அத்தை, யோசனை எல்லாம் கரெக்ட் தான். ஆனா இனி என்ன ஆகும்? இப்போ 2 பேரும் ரொம்ப அமைதி ஆயிட்டாங்க. குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் தமன்னா. இந்நேரத்துக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தவிச்சு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எத்தனை நாளைக்குதான் இந்த டிராமாவை அவங்க கண்டினியூ பண்ண முடியும்? நான் கொளுத்தி போட்டிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அனுமாரி இலங்கையில வச்சாரே தீ, அதுக்கும் மேல இந்த கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வரும். அப்போ எல்லாருக்கும் விஷயம் தெரியும். அப்போ உங்க மாமாவை விட்டு நான் என்ன கேள்வி கேட்க வைப்பேன் தெரியுமா? சித்தார்த் அவளை ஒதுக்கி தள்ளியும் கூட
அவன் கூட மனசார குடும்பம் நடத்தாத பொம்மி சொத்துக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு நாளா இப்படி கேவலமா போய் சொல்லி இந்த வீட்ல வாழ்ந்திருக்காளே, இப்படிப்பட்டவ இன்னும் எதை வேணாலும் செய்வா அப்படின்னு அடிச்சு சொல்ல வைப்பேன். அப்போ இந்த தெய்வ நாயகத்துக்கு முகத்துல அரைஞ்ச மாதிரி உரைக்கும். அவளை பாராட்டின அதே வாயால பொம்மி அந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல வைப்பேன். எனக்கே நியாயம் நீதின்னு கிளாஸ் எடுத்தால நட்டு தெருவுல நிக்கட்டும். அத்தை, சூப்பர் அத்தை. அது நடக்கணும். அந்த பொம்மி நடு தெருவுல நிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீட்ல எல்லாமே நம்ம ராஜ்யம் தான் அத்தை நடக்கும். அதுல உனக்கு என்ன சந்தேகம்? கண்டிப்பா நடக்கும். இந்த ரிப்போர்ட்டை வச்சு இவளுக்கு குழந்தை உண்டாகலன்னு நிரூபிச்சிருவோம். என்னோட சர்வீஸ்லயே ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை உண்டாகலன்னு ரிப்போர்ட் வாங்க வந்ததே நீங்க தான். இப்படி ஒரு ரிப்போர்ட்ட நானும் கொடுத்ததே இல்ல. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்றதா நினைச்சுக்க வேண்டாம். ஒழுங்கா 2 பேரும் சேர்ந்து புருஷன் பொண்டாட்டியா லைஃப ஸ்டார்ட் பண்ற வழிய பாருங்க. சரிங்க டாக்டர். கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? 2 வருஷம் டாக்டர். இங்க பாருமா, ஒரு டாக்டரா உங்க பர்சனல் லைஃப்ல நான் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை தள்ளி போடுறது அவ்வளோ நல்லது இல்லம்மா. அதனால சீக்கிரமே உங்க வீட்டுக்கு வந்து டாக்டர் சொன்னதை நிஜமாக்குங்க. அப்பதான் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம், உங்க லைஃப்ல ஒரு பிடிப்பும் மாற்றமும் வரும். தேங்க்ஸ் டாக்டர். பொம்மி இப்போதான் நிம்மதியா இருக்கு. வா ஓடிடலாம். டாக்டர் வரோம் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். இந்த மாலையை போடுங்க. சதசம்பத்சரம் தீர்க்கமாயு சதமானம் பவதி சதாயித் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. இந்த யாகத்தோட அடிப்படை என்னன்னா, இந்த வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்தை தொட்டு மென்மேலும் நல்ல விஷயங்கள் பெருகி நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த யாகமே. உங்களுக்காக ஒரு வாரிசை தரப்போற மனைவிக்கு நீங்க அன்பும் அக்கறையும் காமிச்சு, நீய குழந்தையும் தான் எனக்கு பிரதானம், என்னோட உலகம், அப்படியான ஹோமம் தான் இது. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமஹி தன்னோ சூர்ய பிரசோதயாத் ஸ்வாஹா. 2 பேரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல. இத விட அவங்கள லாக் பண்ண முடியுமா? எப்படி லாக் பண்ண வச்சேன் பார்த்தல. சொல்லி வச்சு அடிச்சிருக்கேன். தன்னோ அங்காரக பிரசோதயாத் ஸ்வாஹா. நல்லபடியா பூஜை முடிஞ்சது, ஹோமமும் முடிஞ்சது. சரிங்க. வளர அதை எடுத்துட்டு வாமா. சித்தார்த், இது ஐயர் கிட்ட கொடுத்து 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. दीर्घायुष्मान भव, दीर्घ सुमंगली भव, सर्वाभिष्ट सिद्धिरस्तु, सकल ऐश्वर्य अभिवृद्धिरस्तु. அப்போ நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் ஐயா. இருங்க இருங்க இருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இவங்க 2 பேரும் காணாம போன டென்ஷன்ல வேற எதுவுமே தோணல. என்னங்க நீங்க ஆவுன்னா 2 பேருன்னு சொல்றீங்க? இனி 3 பேருன்னு சொல்லுங்க. அவ வயித்துல குழந்தை இருக்குல்ல. நம்ம
டாக்டர் ஏதோ உளறிட்டு போனதை உண்மைன்னு நினைச்சு இவங்க என்னென்னமோ பூஜை கீஜன்னு பண்ணிட்டு இருக்கும்போது மூஞ்சில அடிச்சா மாதிரி எப்படி வேம்பு சார் சொல்ல முடியும்? சொல்லிதானே ஆகணும் பூமி. வேம்பு சார், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்காவது இப்படி ஒரு பொய்யான சந்தோஷத்தையாவது அவங்களுக்கு தர முடியுதேன்னு நினைச்சுதான் நான் அமைதியா இருக்கேன். சரி, நான் சொன்னதுல நீங்க சமாதானம் ஆகலன்னு தோணுது. ஒண்ணு பண்றேன், நான் உடனடியா தாத்தா கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களையும் கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் நாம பேசி வச்ச மாதிரி டாக்டருக்கு போனை போட்டு கொடுத்து அவங்களையும் பேச வச்சிடலாம். நான் போய் சொல்றேன், சரியா? போய் சொல்லு போ போ போ. ஆசை தோசை அப்பளம் வடை. நான் மட்டும் போய் சொல்லி மாட்டிக்கணுமா? நீங்க மட்டும் நல்ல புள்ளையா இருப்பீங்களா? நீங்களும் வாங்க போலாம். என்னால